முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எதை பற்றியும் யோசிக்காம உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லதுதான் செய்வேன்ற நம்பிக்கையோட என் கரங்களை தொட்ட உன்னை நான் எப்படி ஏமாத்துவேன்? இதோ என் கரம் தொட்ட உனக்காகவே நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எப்போதும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கு. ஆனால் அதற்கான முயற்சிகளை நீ எந்த அளவுக்கு செய்கிறன்னு யோசி. ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் உனக்கு 2 வாய்ப்புகளை கொடுப்பேன். அதாவது உன் கனவையே நீ கண்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கலாம். கனவு நல்லா சுகமாக கனவுலையே நல்லா வாழ்க்கையை ஜெயிச்சு வாழலாம். அப்படி தான் நீ ஜெயிச்சா போதும். கனவுல மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும்னா காலையில் எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கி தாமதமாக எழுந்துரு. இல்லை, நான் கனவை தொடர்ந்து விடாமல் விரட்டி போய் ஓடிப்போய் பிடிச்சி என் கனவை நடவாக்கி என் வாழ்க்கையை அழகாக வெற்றிகரமாக வாழுவேன்னு நினச்சின்னா காலையில் சரியான நேரத்தில் எந்திரிச்சு உனக்கான வேலைகளை செய்ய தொடங்கு. எல்லா மனிதர்களுடைய உடலுமே இயல்பாகவே சொகுசுக்கும் சுகத்துக்கும் அடிமைப்பட்டது தான். இன்னும் கொஞ்சம் நேரம் சுகமாக தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் சொகுசாக படுக்கலான்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் ஆசை இருந்தாலும் எந்த ஒரு மனிதன் அதை தட்டி தூக்கி போட்டுட்டு எந்திரிச்சு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ வாழ்க்கையில் முன்னேறணும், வெற்றி பெறணும், நல்லா வாழணும்னு நினச்சினா இந்த சொகுசையும் சுகத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுல தப்பில்லையேன் செல்வமே. வாழ்க்கைனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். இக்கட்டான சூழ்நிலையும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்க தயாராகு. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உனக்கான வாய்ப்பை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த உலகம் மிக அழகான உலகமாக இருக்கு. உன்னை வெறுப்பவர்கள் 100 பேர் இருந்தாலும் உன்னை நேசிக்க 1000 பேர் இருக்காங்க. அதனால் நேசிக்கிற மனிதர்களை பற்றி யோசி. உன்னை வெறுக்கும் மனிதர்களையும் வேண்டான்னு சொல்கிற மனிதர்களையும் நீ நினைக்கக்கூட வேண்டாம் என் செல்வமே. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் திறமையை வெளிப்படுத்தி நீ சரியான முயற்சிகளை செஞ்சு உன் வாழ்வில் வெற்றி பெற தயாராகு. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ மன தைரியத்தை மட்டும் இழந்துடாதே. உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், ஜெயிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வைப்பேன். நீ ஆசைப்படும் அனைத்தையும் சரியான சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீயும் சவால்களை சாதுரியமாக எதிர்கொண்டு சிக்கலில் மாட்டிக்காம வெற்றி பெற தயாராகு. அது வேணும் இது வேணும்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காம கிடைச்சதை கொண்டு நிம்மதியாக வாழ பழகு. எந்த அளவுக்கு உன் எதிர்பார்ப்புகளை தொலைக்கிறாயோ அந்த அளவுக்கு சந்தோஷமாய் வாழ்வாயேன் செல்வமே. உன் பேச்சை நிறுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ பழகு. என்னதான் நீ சமாளித்து பயணம் செஞ்சாலும், என்னதான் சங்கடங்களை சரி செய்ய முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தாமல் விட்டு வைக்காது. வாழ்க்கை உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் காயங்களை கொடுத்தினாலும் அதை சமாளித்து வாழ முயற்சி செய். உனக்கு தேவையான அனைத்தையும் தருவதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கேங்கிறத மட்டும் நீ மறந்துட வேணாம். எப்போதும் யாரை பார்த்தாலும் டக்குன்னு உடனே முகத்தை பார்த்தோன்னே சிரிச்சிடலாம், சிரிப்பு வந்துடும். ஆனால் யாருக்காவது கஷ்டம்னா உண்மையிலேயே அவங்க மேலே அன்பு இல்லாமல் அவர்களுக்காக கண்ணீர் சிந்த முடியாது தானே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சிரிப்பை விட கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம். உனக்காக 4 பேர் சிரிக்கிறதுக்காக இல்லைனாலும், உன் கூட சேர்ந்து சந்தோஷப்படுறதுக்காக 4 பேர் இல்லைனாலும் கூட உனக்கு ஒரு கஷ்டம்னா கண்ணீர் விடுறதுக்கும், வருத்தப்பட்டினா உனக்கு ஆறுதல் சொல்வதற்குமாவது 4 நல்ல நபர்களை உன் கூட துணையாக வச்சுக்கோ. சில பேரோட சேர்த்து வச்சு வாழ தெரிந்தவர்களையும் இந்த வாழ்க்கை தண்டிக்க தான் செய்து. வாழ தெரியாத மனிதனுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்து அவன் வாழ்க்கையவே கெடுக்கும்படி, அவன் குடும்பமே கெட்டு போகும்படி இந்த உலகம் என்னதான் சவால்களை கொடுத்தாலும் அதை சரி செய்கிற திறமையும் மனிதன் கைகளில் இருக்கிறது என் செல்வமே. நீ எப்போவுமே உன் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே சரியாகும், எல்லாமே சந்தோஷத்தை தரும்னு நம்பிக்கையோடு இரு. உன் கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல துணை உனக்கு கிடைச்சிட்டாலே வாழ்க்கையில் வேறு வரங்களே உனக்கு தேவையில்லை. அதனால தான் உன்னை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல துணையை நான் உனக்காக அமைச்சு கொடுக்குறேன். சரியான நேரம் வரும்போது
எல்லாமே சரியானதாக நல்லபடியாக நடந்தே தீரும். நீ எப்போதும் எதற்காகவும் யார் மீது கோபப்படாம, அதிகமாக பேசாம, பொறுமையாக யோசித்து நிதானமாக எல்லாவற்றையும் சுருக்கமாக பேசும்போது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நானே சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். இது தேவைன்னு ஆரம்பிச்சு தேவையா இதுன்னு தான் பல விஷயங்கள், பல ஆசைகள் உன் மனசில் முடிஞ்சு போயிடுது. எவ்வளவோ விஷயங்களுக்கு ஆசைப்பட்டாலும் கடைசியில் சரி வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற அளவுக்கு அது கிடைக்காம போய் நீயே மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறாய் தானே. ஆனால் இனிமே அப்படி எந்த விஷயமும் நடக்காது. என் கரங்களை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு பிடிச்சமான நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எவ்வளவுதான் கோடி கோடியாக கெடுத்தாலும் பெண்களுக்கு திரும்ப கிடைக்காத நாட்கள்னா அது தங்கள் தாய் தந்தையோட சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் மட்டும்தான். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் கூட பிறந்த பெண்ணோ அல்லது உனக்கு பிறந்த பெண்ணோ அல்லது உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் அவர்களது உணர்வுகளை மதித்து அவர்களை நேசித்து அவர்கள் எதிர்பார்க்கும் அன்பை கொடுக்க பழகிக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அதிசயத்தை கடைசி நொடியில் கூட என்னால் நடத்தி கொடுக்க முடியும். நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்படாமல் தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். வாழ்க்கைனா விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான். வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுக்கறது யார் மன்னிக்கிறதுங்கிறதுல தான் இருக்குது. நீ எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. நீயும் உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க பழகு. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடியாத இடத்துல உன் மன வலிமையையும் உடல் வலிமையும் கூட பயன்படுத்து. இடத்துக்கேற்றார் போல வலிமையோ புத்திசாலித்தனத்தையோ பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருப்பேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. வெளி உலகம் தெரியாமல் வளர்ந்த நீ, வீட்லையும் கூட பெருசாக எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்த நீ, இப்போது வாழ்க்கையை உனக்கு பிடிச்சா மாதிரி வாழவும் முடியாமல் பிடிச்சா மாதிரி அமையவும் இல்லையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். எப்போதும் யாரும் உனக்கு நல்லது நினைப்பாங்க, நல்லது செய்வாங்கன்னு மட்டும் யாரையும் எதிர்பார்க்காதே. இந்த உலகத்தில் ஒருத்தர் முன்னேறதை பார்த்து மற்ற எல்லாரும் சந்தோஷப்படும் ஒரே இடம்னா அது வரிசையில் நிற்கும் போது மட்டும்தான். வரிசையில் நிற்கும் போது நமக்கான இடம் எப்போ வரும், நம்ம எப்போ முன்னாடி போவோன்ற எண்ணத்தோட முன்னால் இருக்கிற ஒருத்தர் முன்னேறி போகும்போது சந்தோஷப்படுவாங்க. அதவே வரிசையை விட்டுட்டு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தன்னை விட யாராவது கொஞ்சம் முன்னேறினாலும் அதை பார்த்து சகிக்க முடியாதவர்களாக, பொறுக்க முடியாதவர்களாக, பொறாமை கொண்டவர்களாக தான் அவனுக்கு நல்லது நடந்துருச்சு எனக்கு நடக்கலன்னு வயிற்றெரிச்சல் படுபவர்களாக இந்த உலகமும் மனிதர்களும் இருக்காங்க. நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். உன்னுடைய இலக்கு, உன்னுடைய குறிக்கோளை நீ ஜெயிக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்க தயாராக என் செல்வமே. எப்போதும் உனக்கு தேவையானதை செய்வதற்கும் உனக்கு உதவி செய்கிறதுக்கும் உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன். நீ உதவி செஞ்சால் அதன் மதிப்பு புரியாதவர்களுக்கு நீ ஒருபோதும் உதவ வேண்டாம். எப்போவுமே பிரச்சனைகள்லேயே கவனம் செலுத்துவதை விட தீர்வுகளின் மீது கவனம் செலுத்தினா அந்த பிரச்சனைகளுக்குரிய நல்ல தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன். வேற வழி இல்லாமல் சிரிக்கும் சிரிப்பிற்கும், மனசில் எந்த வலியும் வேதனையும் இன்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் 1000 வித்தியாசம் இருக்குது. எப்போதும் இங்கே எல்லா மனிதர்களும் மனசில் வலியை வேதனையும் வச்சுக்கிட்டு தான் வெளியே அதை யார்ட்டையும் காமிக்க மனசு இல்லாமல் சிரிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாய் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நீ தேவைன்னா உன்னை ஓடி வந்து தூக்கி பிடிப்பாங்க, தேவையில்லைன்னா அந்த குடை போல் ஓரமாக ஒதுக்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க. நீ எப்போதும் யார் என்ன செஞ்சாலும் உன்னை மதித்தாலும் மதிக்காட்டியும் கூட கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு
உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும் உறவுகளை விட உனக்கு வலிமையை கொடுக்கும் உறவுகளை நேசி. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் உனக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இங்கே அடுத்தவனை தூக்கிவிட்ட மனிதர்களை விட அடுத்தவனை தூக்குவது போல நடித்து கீழே தள்ளிவிட்டவர்கள் தான் அதிகம். நீ எப்போதும் யாரையும் முழுவதுமாக நம்பாதே. உன் வாழ்க்கையில் உன் வலியும் வேதனையும் உனக்கு மட்டும்தான். அதை நீயே சரி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய். உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டுவேன். பிரச்சனைங்கிறது நிரந்தரமானதல்ல, வாழ்க்கையும் எல்லைக்கு உட்பட்டது தான். நீ மட்டும் உன் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்னு நம்பிக்கையோடு அதை எதிர்கொண்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சி உன் கைகளிலேயே இருக்கும். எப்போவுமே நீ சிரிக்கும்போது இந்த உலகத்தில் 4 பேர் சந்தோஷமாக ஜாலியாக சேர்ந்து சிரிப்பாங்க. ஆனால் அழுகும்போது உன்னை தனியாக விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் மிகவும் போலியானது என் செல்வமே. நீ உன் முகத்தை அழகாக வச்சுக்கணும்னா சிரிப்புங்கிற அந்த பூவை உன் முகத்தில் வச்சுக்கோ. உறவுகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சினா மன்னிப்புங்கிற அந்த பூவை மனசில் வச்சுக்கோ. அதே போல் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்பிக்கையும் புன்னகையும் உன் மனசில் வச்சுக்கிட்டினா எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமுமான நல்ல வார்த்தைகளை, ஆதரவான அன்புள்ள நேர்மறை வார்த்தைகளை பேசி பழகு. எப்போதும் எல்லாருக்கும் உடம்பும் முகமும் ஒரே மாதிரி இருக்காது. வயசு ஆக ஆக அழகான முகம் சுருங்கி தோள்கள் சுருங்கி வயசாகி போகும். கட்டுக்கோப்பான உடல் இழந்து தோலெல்லாம் தளர்ந்து போகும். வசதிகள் கூட காணாமல் போகும். ஆனால் மனசளவில் நீ அழகாக இருந்தீனா, நல்ல வார்த்தைகளையும் நம்பிக்கை வார்த்தைகளையும் எல்லாரிடமும் பேசக்கூடிய ஆளாக இருந்தீனா எப்போதும் உன் வாழ்க்கையில் நீ எந்த விதத்திலும் தளர்ந்தோ சோர்ந்தோ போக மாட்ட. உனக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பாக சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். எப்போதும் நீ வாழக்கூடிய வாழ்க்கையே உனக்கு சொர்க்கமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை நீ தான் சரியாக பயன்படுத்த மாட்ட. வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டினா, அதன் போக்கிலேயே வாழ தயாராயிட்டினா உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என் செல்வமே. எப்போவுமே அது வேணும் இது வேணும்னு வேணுங்கிறதே நினைக்காம எது வேணாம்னு முடிவு செய். தேவையற்ற விஷயங்களையும் பயனற்ற விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து நீ ஒதுக்கி வச்சாலே அது உனக்கு நிம்மதியை கொடுத்துடும். நீ நினைப்பதை செய்வதற்கு, நீ நினைப்பதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். நீ நினச்சதை விட சந்தோஷமான வாழ்க்கையை சகல விதத்திலும் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். நான் நல்லா நிம்மதியாக இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை உனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்திருப்பதே நான் அறிவேன். வாழ்க்கை எப்போவுமே அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நிம்மதியை கொடுத்துறாது. நீ கொஞ்சம் பொறுமையாரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் உணர்வுகள் மதிக்கப்படலை, உன்னை மற்றவங்க மதிக்கலைன்னு நினச்சி நீ ஒருபோதும் உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. யார் உன்னை மதித்தாலும் மதிக்காட்டியும், மரியாதை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் உனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நேரம் கிடைக்கும்போது மட்டுமே அடுத்தவங்க கிட்ட பேசுறது அன்பு. ஆனால் அவங்கக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்களை பார்த்து பேசுவது தான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது. அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் மட்டும்தான் உண்மையான அன்போடு வாழ முடியும். உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு உன்னை அதிர்ஷ்டமுள்ள பிள்ளையாக ஆக்கித்தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். எப்போதும் எதையுமே நினச்சி நீ சோர்ந்து போயிடாதே. உன் மனம் உடையும்படி உன் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே உனக்கான நல்ல விஷயத்தை உன் அப்பன் முருகன் நான் நடத்துவேன். நீ எப்போதும் உனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்க மாட்ட. இனிமேலாவது உனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்க பழகுனினா கடைசி வரையிலும் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து
உன்னால் வாழ முடியும் என் செல்வம்.